ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு சக்ஸஸ் ஆன். இன்னைக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் பேங்கிங் அவேர்னஸ் டாப்பிக்கான எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீஸ் இசிஎஸ்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பார்த்துருப்போம் என்பிசிஐயோடைய ப்ராடக்டான நேச் நமக்கு ரிப்பீட்டேட்டிவ் அண்ட் பல்க் டிரான்சாக்ஷனை கிளியர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இந்த நேச் எதை ரீப்ளேஸ் பண்ணி வந்துச்சுன்னா எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீஸ் இசிஎஸ்ஸை ரீப்ளேஸ் பண்ணி தான் இந்த நேச் வந்துச்சு. அப்போ நம்ம நேச் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறோமோ அதை விட இம்பார்ட்டண்ட்டாக இந்த இசிஎஸ் பற்றியும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்லையும் சரி, இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப்லையும் சரி, இதுல நிறையவே கொஸ்டின் கேட்குறாங்க மக்களே. ஸோ அப்போ எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீஸ்னா என்ன, அது எப்போ லான்ச் பண்ணாங்க, இசிஎஸ் கிரெடிட்னா என்ன, இசிஎஸ் டெபிட்னா என்ன, அண்ட் இசிஎஸ் ஃபைலில் என்னெல்லாம் இருக்கும், இப்படி எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீஸ் இசிஎஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இதற்கு முன்னாடி நம்ம வீடியோஸ் போட்டிருப்போம் ஆர்டிஜிஎஸ் பற்றி, நெஃப்ட் பற்றிலாம். ஸோ நான் உங்களுக்கு வீடியோஸ் போடுறப்போ ஒரு ஃப்ளோவில் தான் எடுத்துகிட்டு போவேன், ஒரு ஆர்டராக தான் எடுத்துகிட்டு போவேன். ஸோ ஆர்டிஜிஎஸ் நெஃப்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1-to-1 டிரான்ஸ்ஃபராக தான் இருக்கும். ஸோ ஆர்டிஜிஎஸும் சரி நெஃப்ட்டும் சரி ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொன்று ஒரு அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒரு மோட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் தான் இந்த ஆர்டிஜிஎஸ் நெஃப்ட் எல்லாம். ஓகேங்களா? ஆனால் இந்த இசிஎஸ் எப்படின்னா ஒரு அக்கௌண்ட்லேருந்து மல்டிபிள் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட்டை சென்ட் பண்ணுறதுக்கும், அதாவது கிரெடிட் பண்ணுறதுக்கும், மல்டிபிள் அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகி ஒரே ஒரு ஆர்கனைசேஷனுக்கோ ஒரு கம்பெனிக்கோ அமௌண்ட் எடுத்துகிட்டு வரதுக்கும் யூஸ் பண்ணுறது தான் இந்த எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீஸ். இப்போ ஆர்டிஜிஎஸ்ஸாக இருக்கட்டும், நெஃப்டாக இருக்கட்டும், இசிஎஸ்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே என்பிசிஐ வரத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது. ஸோ என்பிசிஐ வந்த பிறகும் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். பட் என்பிசிஐன்றது ஒரு அம்ப்ரலா ஆர்கனைசேஷன், எல்லாத்தையும் சென்ட்ரலைஸ்டா, இன்ஸ்டன்டா, செக்யூரா நமக்கு டிரான்சாக்ஷன் நடக்கணும்னு எடுத்துட்டு வந்ததுதான் என்பிசிஐ. ஸோ இதற்கு முன்னாடி இந்த ஆர்டிஜிஎஸ் நெஃப்ட் இசிஎஸ்ல இருந்த டிராபேக்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி இந்த என்பிசிஐயோட ப்ராடக்ட்ஸ் மூலயமா அதை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. ஸோ என்பிசிஐ பற்றி அதற்கான தனியாக வீடியோ போகிறப்ப அதில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி ஆர்டிஜிஎஸ் நெஃப்ட்டுக்கு வீடியோ போட்டாச்சு. இப்போ இதில் இசிஎஸ்ஸை பற்றி மட்டும் கிளியராக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இசிஎஸ்னா நான் என்ன சொன்னேன், ஒரு அக்கௌண்ட்லேருந்து மெனி அக்கௌண்ட்ஸ்க்கோ இல்லாட்டி மெனி அக்கௌண்ட்லேருந்து ஒரு அக்கௌண்ட்டுக்கோ அமௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், அதற்கு யூஸ் பண்ணுறது தான் இசிஎஸ்ன்னு சொன்னேன். ஓகேங்களா? ஸோ ஜென்ரல் வேர்டிங்ஸில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வேர்டிங்ஸ் வந்ததுன்னா அது நமக்கு தெரியணும் இல்லையா? ஸோ இசிஎஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் மேட் ஆஃப் பேமெண்ட் சிஸ்டம் யூஸ்டு ஃபார் பல்க் அண்ட் ரிப்பீட்டேட்டிவ் கிரெடிட் அண்ட் டெபிட் டிரான்சாக்ஷன் ஆப்ரேட்டட் த்ரூ ஆர்பிஐ கிளியரிங் ஹவுஸ் அட் டிசைனேட்டட் சென்டர் மக்களே. ஸோ ஆர்பிஐ என்ன பண்ணோம்னா ஒவ்வொரு சர்டன் ரீஜியனுக்கும் இந்த இசிஎஸ் கிளியரிங் ஹவுஸ்னு ஒரு டிசைனேட்டட் சென்டரை வச்சு அதன் மூலியமாக இந்த பல்க் ரிப்பீட்டேட்டிவ் கிரெடிட் அண்ட் டெபிட் டிரான்சாக்ஷனை முடிச்சு தரும். இந்த ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணுறது தான் நம்ம இசிஎஸ் மக்களே. ஸோ இசிஎஸ்ஸை யார் லான்ச் பண்ணா ஆர்பிஐ, யார் ஆப்ரேட் பண்ணுவா ஆர்பிஐ, எப்படி ஆப்ரேட் பண்ணும் ஆர்பிஐனா அதோடைய கிளியரிங் ஹவுஸ் மூலமா இந்த இசிஎஸ்ஸை ஆப்ரேட் பண்ணும். ஸோ இசிஎஸ் உடைய லான்ச்ட் அண்ட் ஆப்ரேட்டட் பை அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஆன்சர் ஆர்பிஐ தான், என்பிசிஐ கிடையாது. என்பிசிஐ எதுக்கு வரும்னா நேச்க்கு வரும், ஆர்பிஐ தான் இசிஎஸ்க்கு வரும். ஓகேங்களா? ஸோ இசிஎஸ் இனிஷியலாக எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1990. பட் இசிஎஸ் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1994. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசிஎஸ் கிரெடிட்டை லான்ச் பண்ணது 1994 தான். இசிஎஸ் கிரெடிட்டையும் இசிஎஸ் டெபிட்டையும் நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் தான் கம்பெனி வச்சுருக்கீங்க, நீங்கள் உங்களுடைய கம்பெனி அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ உங்கள் கம்பெனிலேருந்து மெனி எம்ப்ளாயிஸ்க்கு நீங்கள் சேலரி போடுறீங்க, அப்போ இங்கேருந்து டெபிட் ஆகிட்டு இங்கே எல்லாருக்கும் கிரெடிட் ஆகுதுல்ல. ஸோ இங்கே எல்லாருக்கும் கிரெடிட் ஆகிறதுனால இதை இசிஎஸ் கிரெடிட். இப்போ உங்கள் கம்பெனிக்கு இங்கே எல்லார்கிட்ட இருந்தும் டெபிட் ஆகிட்டு உங்களுக்கு கிரெடிட் ஆகுதுல, இதை இசிஎஸ் டெபிட். ஸோ டெபிட் கிரெடிட்னு போட்டு குழப்பிக்க வேணாம். இசிஎஸ் கிரெடிட்னா நீங்கள் கம்பெனி வச்சுருக்கீங்க, உங்கள் காசு மற்றவங்க அக்கௌண்ட், அதாவது உங்களுடைய எம்ப்ளாயிஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும், அது இசிஎஸ் கிரெடிட். இசிஎஸ் டெபிட்னா நீங்க கம்பெனி வச்சிருக்கீங்க, மெனி அக்கௌண்ட்ஸ்ல டெபிட் ஆயிட்டு உங்களுக்கு அக்கௌண்ட் விடும், இதை இசிஎஸ் டெபிட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல இந்த இசிஎஸ் கிரெடிட் எப்ப லான்ச் பண்ணாங்க 1994ல. இசிஎஸ் கிரெடிட்னா என்ன, ஒரு அக்கௌண்ட்ல இருந்து மெனி அக்கௌண்ட்ஸ்க்கு அமௌண்ட் போறது. ஓகேங்களா? ஸோ இசிஎஸ் கிரெடிட்டை லான்ச்ட் அண்ட் ஆப்ரேட்டட் பை யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ. எதெல்லாம் இசிஎஸ் கிரெடிட் கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலரி செட்டில் பண்ணுறது, பென்ஷன் போடுறது, டிவைடெண்ட் கொடுக்கறது, இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் பண்ணுறது, இது எல்லாமே இசிஎஸ் கிரெடிட் கீழே வரும் மக்களே.
அப்போ இசிஎஸ் கிரெடிட் தான் வந்து 1994 வந்துச்சு. இசிஎஸ் டெபிட் எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2001 தான் வந்துச்சு. இசிஎஸ் டெபிட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெனி அக்கௌண்ட்லேருந்து ஒரு அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் எடுத்துகிட்டு வரதான் வந்து இசிஎஸ் டெபிட் மக்களே. எதெல்லாம் இசிஎஸ் டெபிட் கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோனு, இஎம்ஐ, இன்சூரன்ஸ் ப்ரீமியமு, பில்ஸ், யூட்டிலிட்டி பில்ஸ் வந்து எலக்ட்ரிசிட்டி, வாட்டர், கேஸ் பில்ஸ் இது எல்லாமே வந்து இசிஎஸ் டெபிட் கீழே வரும் மக்களே. ஸோ நெக்ஸ்ட் 1994 இசிஎஸ் கிரெடிட் வருது, 2001 இசிஎஸ் டெபிட் வருது. இப்போ 2001 இருந்து 2016 வரைக்கும் இந்த இசிஎஸ் எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீஸ் தான் ஃபுல் ஃபிளெஜ்டா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஃபார் போத் இசிஎஸ் கிரெடிட் அண்ட் இசிஎஸ் டெபிட் மக்களே. 2016க்கு அப்புறம் அப்போ என்ன சார் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 2008 வந்து என்பிசிஐ வந்துடும். ஸோ என்பிசிஐ லான்ச் பண்ண ப்ராடக்டான நேச், அதாவது 2012 லான்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த நேச் வந்து அஃபிஷியலாக இந்த இசிஎஸை வந்து டிரான்சிஷன் பண்ண ஆரம்பிச்சது, ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சது 2016 தான். ஸோ 2016லேருந்து 2019 வரைக்கும் இந்த இசிஎஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நேச்சுக்கு டிரான்சிஷன் ஆயிடுச்சு. அதாவது இசிஎஸ் ஒர்க்கை ஃபுல்லாக நேச் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. 2019 இசிஎஸ் ஃபுல்லாகவே டிஸ்கண்டினியூவும் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ 1994 இசிஎஸ் கிரெடிட் வருது, 2001 இசிஎஸ் டெபிட் வருது, 2016 வரைக்கும் நல்லாவே ஒர்க் ஆகிட்டு இருக்கு. 2016லேருந்து 19 வரைக்கும் அது இசிஎஸ்லேருந்து நேச்சுக்கு டிரான்சிஷன் பண்ணிடுறாங்க. 2019 இசிஎஸ் ஃபுல்லாகவே டிஸ்கண்டினியூ பண்ணிடுறாங்க. ஓகேங்களா. இப்போ இசிஎஸ் வந்து பேங்க்ஸை எப்படி கவர் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இசிஎஸ் சென்டர் தான் இருக்குமா, ஆர்பிஐ டிசைன் பண்ண ஒரே ஒரு இசிஎஸ் சென்டர் தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அப்படி இருந்தால் அது வந்து சென்ட்ரலைஸ்ட் ஆகிடும். அப்படி கிடையாது. ஸோ எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு ரீஜனுக்கும் ஒரு இசிஎஸ் டிசைனேட்டட் சென்டர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மும்பை இருக்குன்னா மும்பை ரீஜனுக்கு மட்டும் பார்க்கறதுக்கு இந்த இசிஎஸ் டிசைனேட்டட் சென்டர் இருக்கும். ஸோ அப்போ இசிஎஸ் டிசைனேட்டட் சென்டர் ஆஃப் மும்பை என்ன பண்ணுன்னா மும்பை ரீஜன்லேருந்து வர அக்கௌண்ட்ஸை மட்டும்தான் அது பார்க்கும். இசிஎஸ் சென்னை டிசைனேட்டட் சென்டர் இருக்குன்னா இசிஎஸ் சென்னை டிசைனேட்டட் சென்டர் அந்த ரீஜன் மட்டும்தான் பார்க்கும். ஸோ அப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு சென்டர் கிடையாது, ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி சென்டர். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போது ஒரு சேலரி ஒரு கம்பெனி இருக்குது, அவங்க எம்ப்ளாயீஸ்க்கு வந்து சேலரி போடணும். எம்ப்ளாயி 1 வந்து மும்பையிலேருந்து வந்து வேலை செய்கிறாரு, எம்ப்ளாயி 2 வந்து சென்னையிலேருந்து வேலை செய்கிறாரு, எம்ப்ளாயி 3 வந்து கேரளாலேருந்து வந்து வேலை செய்கிறான்னு வச்சுப்போம். இப்போது இவங்க வந்து இவங்களுடைய பல்க் செட்டில்மெண்ட்டை பண்ணிடுவாங்க. இவங்க மும்பையில் வச்சுருக்க கம்பெனி, அப்போ மும்பையில் வச்சுருக்க கம்பெனி மும்பையோட பேங்க்கில் போயிட்டு இந்தமாரி என்னோடய எம்ப்ளாயீஸ்க்கெலாம் வந்து சேலரியை வந்து செட்டில் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க எம்ப்ளாயீஸில் யார் யாரெல்லாம் வந்து மும்பையில் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தனி இசிஎஸ் ஃபைல் மூலயமா மும்பைக்கு செட்டில்மெண்ட் போகும். சென்னைக்கு வேணா சென்னை இசிஎஸ் டிசைனேட்டட் சென்டருக்கு அதற்கு தனி இசிஎஸ் ஃபைல் போகணும். கேரளாவுக்கு போனோம்னா கேரளாக்குன்னு ஒரு இசிஎஸ் ஃபைலு ரெடி பண்ணி அவங்க அனுப்பணும். ஸோ இதனால் என்ன பண்ணோன்னா ஒரு இசிஎஸ் சென்டர் இருக்குன்னா அது அந்த பர்டிகுலர் ரீஜனில் வர அக்கௌண்ட்ஸை மட்டும்தான் பார்க்கும். இன்னொன்று இசிஎஸ் சென்டருக்கு அது வந்து பார்க்காது, அதற்கு தனியாக வந்து நம்ம வந்து அனுப்ப வேண்டியது இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதை ரீப்ளேஸ் பண்ணி வரணும் அப்படின்ட்டு தான் நேச் வந்துச்சு. ஸோ நேச் வந்து எல்லா இசிஎஸ் சென்டரையும் கன்சாலிடேட் பண்ணி சென்ட்ரலைஸ்டாக ஒரு பாயிண்ட்ல இருந்து எல்லாருக்கும் செட்டில்மெண்ட்டாக பண்ணிச்சு. ஸோ அப்போ இசிஎஸ் வந்து ஒரு கிளியரிங் ஹவுஸ் கிடையாது, மெனி கிளியரிங் ஹவுஸ், ஈச் ரன் பை ஆர்பிஐ அட் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன் மக்களே. ஸோ ஈச் இசிஎஸ் சென்டர் ஒர்க்டு ஒன்லி ஃபார் தட் பர்டிகுலர் ரீஜன். அந்த பர்டிகுலர் ரீஜனுக்கு மட்டும்தான் அந்த இசிஎஸ் சென்டர் ஒர்க் ஆகுமே தவிர மற்ற ரீஜனுக்கு ஒரே சென்டர்லேருந்து இன்னொன்று சென்டருக்கு போக முடியாது. ஓகேங்களா. ஸோ அதனால் இசிஎஸ் என்னன்னு சொல்லுவோம் நம்ம, இசிஎஸ் நாட் சென்ட்ரலைஸ்ட், இசிஎஸ் நாட் பேன் இண்டியா. பேன் இண்டியாவுக்கு ஒரே இசிஎஸ் சென்டர் ஒர்க் ஆகாது. மும்பைனா மும்பைக்கு மட்டும்தான், அதுக்குள்ளார இருக்க அக்கௌண்ட்ஸை மட்டும்தான் அது பார்க்கும். ஓகேங்களா. ஸோ சென்னைனா சென்னை மட்டும்தான் பார்க்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இசிஎஸ்ல என்னெல்லாம் சேலஞ்சஸ் வந்துச்சு, எதுக்கு நம்ம நேச்சை நோக்கி போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வைட்ஸ் கம்பெனி கிரூ, இந்தியா முழுக்க கம்பெனிஸ் வந்து வளர ஆரம்பிச்சிச்சு. அதனால நமக்கு செட்டில்மெண்ட் பர்டிகுலராக ஒவ்வொரு ரீஜனுக்கும் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஓகேங்களா. டிஜிட்டல் பேமெண்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, கவர்மெண்ட்டோடைய டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹை வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன்லாம் இன்க்ரீஸ் ஆனதுனால இசிஎஸ்ஸால் ஹை வால்யூமை வந்து ஹேண்டில் பண்ண முடியல. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் தான் வந்து இசிஎஸ் உடைய சேலஞ்சஸ். ஓகே. ஸோ இப்போது ஈஸியாக
இசிஎஸ்ன்றது ஒரு பர்டிகுலர் சென்டர் கிடையாது, ஒவ்வொரு ரீஜனுக்கும் ஒவ்வொரு இசிஎஸ் சென்டர் இருக்கும். அந்த ஒவ்வொரு பர்டிகுலர் ரீஜனில் உள்ள அக்கௌண்ட்டை மட்டும்தான் அந்த சென்டர் வந்து பார்க்கணும்னு பார்த்தோம். இப்போ இசிஎஸ் கிரெடிட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதோட ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மும்பையில் வந்து ஒரு கம்பெனி இருக்குது. இந்த மும்பையில் இருக்க கம்பெனி வந்து தன்னுடைய எம்ப்ளாயீஸ்க்கு வந்து சேலரியை போடணும்னு நினைக்குது. ஸோ மும்பையில் இருக்க கம்பெனி வந்து தன்னுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து மும்பையில் தான் வச்சுருக்கோம், கரெக்டுங்களா? இந்த கம்பெனி ஒரு இசிஎஸ் ஃபைலை ரெடி பண்ணி அவங்களுடைய பேங்க்குக்கு வந்து அனுப்பி வைக்கும், அதுவும் மும்பையில் தான் இருக்கும், கரெக்டாக? ஸோ இப்போது இந்த மும்பையில் இருக்க பேங்க் வந்து அதோட இசிஎஸ் டிசைனேட்டர் சென்டர் எந்த ரீஜனோ, அதாவது மும்பைனா மும்பையில் இருக்கும், அங்கே அனுப்பி வைப்பாங்க. அந்த இசிஎஸ் டிசைனேட்டர் சென்டர் வந்து அவங்க என்னென்ன அக்கௌண்ட்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ மும்பையில் இருக்கிறதுக்கு, அதுக்கு வந்து அந்த அமௌண்ட்டை வந்து அது செட்டில் பண்ணிவிடும் மக்களே, ஓகேங்களா? இதுதான் வந்து ஆக்சுவலாக ஃப்ளோ. இதில் இசிஎஸ் ஃபைல்னா என்ன, எந்த சேனல் மூலயமா இந்த இசிஎஸ் ஃபைலை அனுப்புவாங்க, மெயில் மூலயமா அனுப்புவாங்களா இல்லை எப்படி அனுப்புவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெஃபினட்டாக மெயில் மூலயமா கிடையாது. மெயிலுன்னு ஒரு ஆப்ஷன் வச்சுருந்தாங்கன்னா அதை நீங்கள் தொடவே கூடாது, ஓகேங்களா? ஸோ அப்போ இசிஎஸ் ஃபைல்னா என்ன, அப்போ எந்த சேனல் மூலயமா அனுப்புவாங்க, இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டேஸ் ஆகும், இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இசிஎஸ் ஃபைல்னா என்ன? இசிஎஸ் ஃபைல்ன்றது ஒரு டேட்டா ஃபைல் மக்களே. இதை யார் ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா, யார் வந்து சேலரி போட போகிறாங்களோ இல்லை யாருக்கு வந்து அமௌண்ட் வந்து இஎம்ஐயோ வந்து விழப்போதோ அவங்க தான் வந்து இந்த டேட்டா ஃபைலை வந்து ரெடி பண்ணுவாங்க. அதாவது ஸ்பான்சர் இன்ஸ்டிடியூஷன், அவங்க ஒரு கம்பெனியாக இருக்கலாம் இல்லை பேங்காக இருக்கலாம், கவர்மெண்ட்டாக இருக்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த இசிஎஸ் ஃபைலில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த கம்பெனி வந்து அனுப்புகிறாங்களோ அவங்கள தான் நம்ம ஸ்பான்சர் சொல்லுவோம், அவங்களுடைய டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ டீட்டெயில்ஸ் ஆஃப் த ஸ்பான்சர் இன்ஸ்டிடியூஷன் இருக்கும், அந்த கம்பெனியோடைய நேம் இருக்கும், கம்பெனினா கம்பெனி, பேங்க்னா பேங்க், கவர்மெண்ட்னா கவர்மெண்ட். ஸோ அவங்களுடைய நேம் இருக்கும், அவங்களுடைய பேங்க் நேம் இருக்கும், அவங்களுடைய பிரான்ச் நேமும் இருக்கும், ஓகேங்களா? அதற்கப்புறம் இசிஎஸ் ஃபைலில் வேற என்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்சாக்ஷன் டைப் வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். இசிஎஸ் கிரெடிட் நீங்கள் பண்ண போறீங்களா, இசிஎஸ் டெபிட்டானு, ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் அனுப்புகிற அமௌண்ட்டு எந்த டேட்டில் போயிட்டு உங்களுடைய எம்ப்ளாயீஸ் ஆர் கஸ்டமர்ஸ்க்கு செட்டில்மெண்ட் நடக்கணும், அந்த டேட் ஆஃப் செட்டில்மெண்ட் மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஏன் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம்னா, எக்ஸாமில் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இசிஎஸ் ஃபைல் கண்டெய்ன்ஸ்னு கொடுத்துட்டு ஒரு 5 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் எது வந்து கிடையாது, இல்லாட்டி இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கலாம். ஸோ இசிஎஸ் ஃபைலில் நீங்கள் என்னெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணணும், என்னெல்லாம் வந்து இருக்கணும் அப்படின்னு கேட்கலாம், ஓகேங்களா? இப்போ இது வரைக்கும் சொன்னது ஸ்பான்சருடைய டீடைல்ஸ், அவங்க வந்து இசிஎஸ் கிரெடிட் பண்ண போறாங்களா, இசிஎஸ் டெபிட் பண்ண போறாங்களா, எந்த டேட்ல வந்து செட்டில்மெண்ட் பண்ண போறாங்க. இப்போ அவங்க யாருக்கு செட்டில்மெண்ட் பண்ண போறாங்கன்னு இருக்குல்ல, ஒரு செட் ஆஃப் எம்ப்ளாயிஸ் இருக்காங்களே, ஸோ அவங்களுடைய பெனிஃபிஷியரி ஆர் கஸ்டமர் டீடைல்ஸ், அந்த பெனிஃபிஷியரியோடைய நேம் இருக்கணும், பேங்க் நேம் இருக்கணும், அக்கௌண்ட் நம்பர் இருக்கணும், MICR கோட் இருக்கணும், அமௌண்ட் டு பி கிரெடிட்டட் ஆர் டெபிட்டட், எவ்வளோ அமௌண்ட் போட போறீங்களோ அது இருக்கணும். ஸோ MICR கோடு, மேக்னெட்டிக் இங்க் கேரக்டர் ரெகக்னேஷன், இதை தான் வந்து நம்ம இசிஎஸ்ல யூஸ் பண்ணுவோம், ஐஎஃப்எஸ்சி கோடு கிடையாது. ஸோ ஐஎஃப்எஸ்சி கோட்லாம் வந்து நெஃப்ட் ஆர்டிஜிஎஸ்ல தான் யூஸ் பண்ணுவோம், நேட்ச்ல யூஸ் பண்ணுவோம். பட் இசிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம MICR கோடு தான் யூஸ் பண்ணுவோம். எதற்கு இந்த MICR கோடை யூஸ் பண்ணோம்னா, அந்த பர்டிகுலர் பேங்க்கு, அதோடைய சிட்டி, அதோடைய பிரான்ச்சை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்து நம்ம யூஸ் பண்றோம் இந்த MICR கோடை. நான் ஆல்ரெடி சொன்னல, இசிஎஸ் இஸ் த சிட்டி பேஸ்டு, ரீஜியன் பேஸ்டு கிளியரிங் சர்வீஸ், ஓகேங்களா? அப்ப சிட்டி நமக்கு முக்கியம், பேங்க் தேவை, பிரான்ச் தேவை, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்து இந்த MICR கோட் யூஸ் பண்ணும். இந்த MICR கோடு வந்து ஒரு 9 டிஜிட் கோடு மக்களே. இதுல ஃபர்ஸ்ட் 3 டிஜிட் வந்து சிட்டியை வந்து மென்ஷன் பண்ணும், செகண்ட் 3 டிஜிட் அது வந்து பேங்கை மென்ஷன் பண்ணும், தேர்ட் 3 டிஜிட் வந்து பிரான்ச்சை வந்து மென்ஷன் பண்ணும், ஓகேங்களா? இதே இசிஎஸ் டெபிட் பண்றீங்க அப்படின்னா நீங்க மேண்டேட் ரெஃபரன்ஸ் வந்து கொடுக்கணும். இசிஎஸ் டெபிட்ல மேண்டேட் ரெஃபரன்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஸோ எந்த கஸ்டமருடைய அக்கௌண்ட்ல இருந்து நீங்க அமௌண்ட் எடுக்க போறீங்களோ அந்த கஸ்டமர் வந்து ஒரு ரிட்டர்ன் ரெக்வஸ்டா வந்து இதெல்லாம் என்னுடைய டீடைல்ஸ்னு பேங்க்ல கொடுக்கறத தான் வந்து நம்ம மேண்டேட் ரெஃபரன்ஸ்னு கொடுப்போம். ஸோ மேண்டேட் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அண்ட் ஆத்தரைசேஷன் கன்ஃபர்மேஷன் வந்து முக்கியம் இசிஎஸ் டெபிட்டா இருந்தா. ஸோ ஃபைனலா இசிஎஸ் ஃபைல்ல வேற என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டோட்டல் கண்ட்ரோல் டேட்டா இருக்கும். அதாவது நீங்க எத்தனை பேருக்கு டிரான்சாக்ஷன் பண்ண போறீங்க, நீங்க டோட்டலா அதற்கு எவ்வளவு அமௌண்ட் வந்து செட்டில் பண்ண போறீங்க. இப்போ ஒரு 10 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, 1 2 3, இவங்களுக்கு ஈச் பர்சனுக்கும் நான் 1000 ரூபாய் கொடுக்கணும், ஓகேங்களா? என் கம்பெனிலேருந்து ஈச் பர்சனுக்கு நான் 1000 ரூபாய் செட்டில்மெண்ட் பண்ண போறேன்னா என் அக்கௌண்ட்ல மினிமம் 10K இருக்கணும், இல்லாட்டி அதற்கு மேல இருக்கணும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன் வந்து 10 எம்ப்ளாயிஸ், ஸோ 10,
டோட்டல் அமௌண்ட் ஆஃப் பேட்ச் வந்து 10,000 மக்களே. ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த இசிஎஸ் ஃபைல்ல இதெல்லாம் இருக்கு. இதை வந்து நான் எப்படி வந்து என்னுடைய ஸ்பான்சர் பேங்க்குக்கு அனுப்புவேன்? அந்த ஸ்பான்சர் தன்னுடைய பேங்க்குக்கு இசிஎஸ் ஃபைலை எந்த சேனல் மூலயமா அனுப்புவாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மெயில் மூலியமாலாம் அனுப்ப முடியாது. அதற்குன்னு சில சேனல்ஸ் இருக்கு. அது என்ன அந்த சேனல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்யூர் ஃபைல் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால், கார்ப்பரேட் இன்டர்நெட் பேங்கிங் புரோட்டோகால், ஏபிஐ அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ், EBICS எலக்ட்ரானிக் பேங்கிங் இன்டர்நெட் கம்யூனிகேஷன் ஸ்டாண்டர்ட், ஃபிசிக்கல் மெத்தட். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த சேனல்ஸ். இதன் மூலயமா தான் இசிஎஸ் ஃபைல் தன்னுடைய ஸ்பான்சர் கிட்ட இருந்து ஸ்பான்சருடைய பேங்க்குக்கு போகும். அதற்கப்புறம் தான் அந்த இசிஎஸ் ஃபைல் வந்து இசிஎஸ் கிளியரிங் சென்டருக்கு போகும். அதற்கப்புறம் தான் செட்டில்மெண்ட் வந்து நடக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு டைம் டியூரேஷன். இது எவ்வளோ நாளுக்கு எடுத்துக்கும்? இப்போ எந்த கம்பெனி வந்து இசிஎஸ் ஃபைலை மேக் பண்ணி அனுப்புகிறாங்களோ அவங்க செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு டேட் வச்சுருப்பாங்களே, அந்த செட்டில்மெண்ட் பண்ணுறது டேட்லேருந்து ஒரு 2 to 5 ஒர்க்கிங் டேஸ் பிஃபோராகவே வந்து அந்த இசிஎஸ் ஃபைலை அவங்க வந்து அந்த ஸ்பான்சர் பேங்க்குக்கு அனுப்பிடணும். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராசஸ் வந்து எப்போ செட்டில்மெண்ட் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் அது இசிஎஸ் கிளியரிங் சென்டர் போயிட்ட பிறகு 2லேருந்து 3 டேஸ் எடுத்துக்கும் அந்த ப்ராசஸை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்க. ஸோ இவ்வளோதான் மக்களே நம்ம எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீஸ் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இப்போது இதை வந்து நான் புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டன்ட் ரிவிஷன் நம்ம நடத்தி முடித்த பிறகு குயிக்காக வந்து ஒரு ரீகேப் மாரி பார்த்துடலாம். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது நல்லா இருக்கு, இது வந்து நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க மக்களே. ஓகேங்களா? ஸோ இன்ஸ்டன்ட் ரிவிஷன் இது வரைக்கும் நம்ம படித்தது அப்படியே ஒரு குவிக் ரீகேப் பண்ணுவோம். இசிஎஸ்னா என்னது? எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீஸ். இதை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? ஃபார் பல்க் அண்ட் ரிப்பீட்டேட்டிவ் பேமெண்ட். ஓகேங்களா? ஸோ இதை லான்ச் அண்ட் ஆப்ரேட்டட் பை யாரு? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இது எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? 1990. எப்போ ஆப்ரேஷன் பிகின்ஸ் ஆச்சு? 1994. ஏன் 1994ல தான் இசிஎஸ் கிரெடிட்னு ஒன்று வந்துச்சு. இசிஎஸ் கிரெடிட்னா என்ன? ஒரு அக்கௌண்ட்லேருந்து மெனி அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட்டு போகிறது. ஸோ 2001ல் தான் எது வந்துச்சு? இசிஎஸ் டெபிட் வந்துச்சு. இசிஎஸ் டெபிட்னா என்ன? மெனி அக்கௌண்ட்லேருந்து ஒரு அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வருது. ஸோ 2016லேருந்து 2019 வரைக்கும் என்ன நடந்துச்சு? இசிஎஸ் வந்து பொறுமையாக நேச்சுக்கு டிரான்சிஷன் நடந்துச்சு. ஸோ 2019ல் என்ன ஆச்சு? இசிஎஸ் ஃபுல்லாகவே டிஸ்கண்டினியூ ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இசிஎஸ் வந்து சென்ட்ரலைஸ்டாக கிடையாது. இசிஎஸ் வந்து பேன் இண்டியாவா கிடையாது. இசிஎஸ் ஃபைலை நம்ம அனுப்பணும்னா அதுக்கு முக்கியமாக நமக்கு என்ன தேவை? MICR மேக்னெட்டிக் இங்க் கேரக்டர் ரெகக்னேஷன். ஓகேங்களா? ஐஎஃப்எஸ்சி கிடையாது. ஐஎஃப்எஸ்சி வந்து நெஃப்ட்டுக்கு ஆர்டிஜிஎஸ்க்கு நேச்சுக்கெலாம் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இசிஎஸ்க்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா MICR. அவ்வளோதான் மக்களே. எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீஸ் பற்றி ஃபுல்லாக நம்ம பார்த்தாச்சு. உங்களுக்கு இதில் இருந்து தான் மேக்ஸிமம் கொஷின் கேட்பாங்க. இசிஎஸ் பற்றி இன்னொன்று இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இசிஎஸ்ல நடக்கிறது எல்லாமே வந்து பேட்ச் செட்டில்மெண்ட் மக்களே. ஸோ வந்து கிராஸ் செட்டில்மெண்ட் கிடையாது, இன்ஸ்டன்ட் ரியல் டைம் செட்டில்மெண்ட் கிடையாது. ஸோ டிஃபேடு நெட் செட்டில்மெண்ட்னு சொல்லுவாங்க இசிஎஸ்ல நடக்கிறது. அதாவது நீங்கள் அனுப்புகிற அந்த இசிஎஸ் ஃபைல் பேங்க்குக்கு போயிட்டு அதுலேருந்து இசிஎஸ் டிசைனேட்டட் சென்டர்ஸ்க்கு போயிட்டு அதுலேருந்து செட்டில்மெண்ட் நடக்கிறப்ப பேட்சாக தான் செட்டில்மெண்ட் பண்ணுவாங்க. ரியல் டைம் செட்டில்மெண்ட்டோ கிராஸ் செட்டில்மெண்ட்டோ கிடையாது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இசிஎஸ் பற்றி MCQs பார்க்கலாம் மக்களே. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் அன் இசிஎஸ் கிரெடிட் யூஸ் கேஸ்? கீழே இருக்க ஆப்ஷனில் எது வந்து இசிஎஸ் கிரெடிட் கிடையாதுன்னு சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இசிஎஸ் வாஸ் லேட்டர் ரீப்ளேஸ்டு பை. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இசிஎஸ் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் செட்டில்ட் ஆன். ஃபோர்த் கொஸ்டின் இசிஎஸ் டெபிட் வாஸ் லான்ச்ட் ஆன். ஸோ கேட்டிருக்க MCQக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஆன்சரை ரிப்ளை பண்ணுங்க மக்களே. ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்கேஸ் இதுல இருந்து ஏதாவது கொஸ்டின் வந்ததுன்னா நம்ம இதுக்கு ரிப்ளை பண்ணுமேனு நமக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகும். ஸோ இது வந்து உங்களுக்கு எக்ஸாமில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மக்களே. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதை வந்து நான் டெஃபினெட்லி 1 மார்க் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் வந்து இந்த இசிஎஸ்ஸை வந்து நான் ஆட் பண்ணுவேன். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் இந்த டாபிக் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய டாபிக்ஸ் இருக்குது. அந்த டாபிக்ஸ் எல்லாமே பர்டிகுலராக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக்ஸாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை எல்லா வீடியோஸையும் நீங்கள் பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ஸ்டாட்டிக் ஜிகேவோ இல்லாட்டி பேங்கிங் அவேர்னஸோ இல்லாட்டி கரண்ட் அஃபேர்ஸோ இல்லாட்டி ரீசனிங்ல ஏதாவது பர்டிகுலர் டாபிக் கான்செப்ட்ஸ் இல்லாட்டி பர்டிகுலர் சம் வந்து டவுட்டா இருக்கு அப்படின்னா, ஸோ எது உங்களுக்கு தேவையோ டாபிக்கோ இல்லாட்டி டவுட்டோ எது இருந்தாலும் நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. ஸோ அந்த டாப்பிக்கை நம்ம கிளியரா எடுத்துட்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்றோம். ஸோ அவ்வளோதான் மக்களே. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சக்ஸஸ் ஆன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.